ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வெயில் காலம்னாலே நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வருது இந்த மாங்காய் தான். அந்த மாங்காய் வச்சு ஒரு ரைஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? எஸ், இன்றைக்கி நம்ம மேங்கோ ரைஸ் தான் எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவுமே ஈஸியான ரெசிபி. இதுக்கு வெங்காயம், தக்காளி எதுவுமே தேவைப்படாது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வெசல் எடுத்துக்கோங்க. வெசல் நல்லா ஹீட் ஆகட்டும். வெசல் நல்லா ஹீட் ஆனாட்டி 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகணும். எண்ணெய் ஹீட் ஆனாட்டி 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டோட்டி கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அடுத்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். கடலைப்பருப்போட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து காரத்துக்காக நான் 4 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெட் கலர்லேருந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் நான் 3/4 டீஸ்பூன் போட போகிறேன். இதுக்கு நிறையாவும் போடக்கூடாது, ஏன்னா மஞ்சள் டேஸ்ட் மட்டும்தான் வரும். ஃப்ளேவருக்காக மஞ்சத்தூள் இருந்தால் போதும். கலர் நிறையா வேணுன்றவங்க கேசரி பவுடர் லைட்டாக ஆட் பண்ணலாம், நிறையா ஆட் பண்ணாதீங்க. அடுத்து இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டு இந்த பெருங்காயம் தான். பெருங்காயம் நல்ல வாசனை கொடுக்கும். பெருங்காயம் நான் 2 பிஞ்ச் ஆட் பண்ணுறேன், அதுவே போதுமான அளவு. அடுத்து இன்னும் காரம் வேணுன்றவங்க சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இதுவும் நம்மளுக்கு கலர் கொடுக்கும். நான் இப்போ 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே நல்லா எண்ணெயோட ஃப்ரை ஆகணும். ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். மாதிரி கேசரி பவுடர் போடுறவங்க லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் இன்றைக்கி ஒரு ஃபுல் சைஸ் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் துருவலை பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இந்த மாங்காயை அப்படியே அந்த வெசலுக்குள்ளே கொட்டிடுங்க. வெசலுக்குள்ளே கொட்டின உடனே நம்மளுக்கு கலர் சேஞ்ச் தெரிஞ்சிடும். இதுதான் நம்மளுக்கு கலராக வரப்போகுது ஃபைனலாக. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த மாங்காய் எண்ணெயும் தனித்தனியாக வரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். பார்த்தீங்கன்னா எப்படி கலராக வந்துருச்சுன்ட்டு. இப்போதைக்கு நீங்கள் சாப்பாடை கொட்டிடலாம். சாப்பாடை கொட்டி நல்லா கிளறலாம். நான் இதுக்கு 1 பவுல் சாப்பாடு எடுத்துருக்கேன் மினிமம் பவுலில். இது நல்லா கொட்டி கிளறினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலரில் நம்மளுக்கு கிடைக்கும். கேசரி பவுடர் ஆட் பண்ணதுனால நம்மளுக்கு லைட்டாக வந்திருக்கு. இன்னும் கலர் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். அடுத்து கருவேப்பிலை தூவி இதை இறக்கிடலாம். அவ்வளோதான், 20 நிமிஷத்தில் நம்மளுக்கு மேங்கோ ரைஸ் ரெடி.